துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை இலங்கை அரசு மறுத்திருப்பதை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இலங்கை அரசு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதை போன்று பொய்யான விளக்கங்களை அளித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற வேலை தான் இப்ப இலங்கை பண்ணிட்டு இருக்கு. நான் இது ஒரு பொதுமக்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனா சொல்றேன். 250 பேரை 1980 இருந்து கொண்டுட்டு இந்த மாதிரி இலங்கை சொல்றதுன்றது தாத்தா வேதம் ஓதுறது போல இருக்கு. ஆனா இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு அவங்களுடைய பங்கு இது. அவர்கள் பாத்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு ஒரு அழுத்தம் இலங்கை மீது கொடுத்தா நிச்சயமா இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாது. இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய நாடு. இலங்கைன்றது இப்போ என்னோட நண்பர்கள்லாம் சொல்றாங்க, இலங்கைன்னா இவ்வளவு பெரிய ஒரு சுண்டக்கா நாடு, இந்தியா நினைச்சா பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் கேட்கறாங்க. அப்படி இருக்குது. இந்தியா நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி பூசி மழுகிற வேலையெல்லாம் இலங்கை விட்டுட்டு அவங்க முழுமையான அளவுக்கு பாத்தீங்கன்னா இருதரப்பு இருநாட்டு மீனவர்களும் அமைதியான முறையில தொழில் செய்வதற்கு ஒத்துழைப்பு தட்டுமே. நம்ம மீனவர்கள்லாம் அவங்களும் பேசித்தானே ஓரளவு ஒரு 90% 95% செட்டில் ஆகி போச்சு இந்த விஷயம். ஒரு 5% தான் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சில சரத்துகள் இருக்கு. அது கூட பேசி முடிச்ச பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். முடிஞ்ச தருவாயில இதை ஏன் இப்ப இலங்கை சுடணும்? நம்ம மீனவர்களை மீனவர் உயிரை கிள்ளுக்கிறே இலங்கை நினைக்குதா?